கரூர் சம்பவத்திற்கு பிறகு டிவிகே பொதுக்குழுவில் விஜயின் பேச்சை எப்படி பார்க்கிறீர்கள் என எமது செய்தியாளர் நவ மணிகண்டன் எழுப்பிய கேள்விக்கு கோவை சூலூரைச் சேர்ந்த மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். விஜய் அதுக்கு பின்னால் இப்போ அந்த மாமல்லபுரத்தில் தான் இந்த சம்பவம் பற்றி பேசியிருக்கிறார். இந்த பேச்சு முழுவதுமே ஆதாரங்கள் அடிப்படையில் பேசியிருக்கின்றார். அனைத்து அதிகாரிகளும் புலன் விசாரணையே ஆரம்பிக்காமல், புலன் விசாரணையே நடத்தாமல், அந்த சம்பவம் என்ன நடந்தது, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இதுவும் கூட இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறார்கள். அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பேசியிருக்காரு. பொதுமக்களை நீங்கள் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை சந்திப்பதற்கு அவர் போவதற்கான சூழ்நிலை அங்கே இல்லை. அவர் வாயே திறக்காமல் இருந்து போட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, மகாபலிபுரத்தில் இப்போ திரும்ப வாய் திறந்துருக்கிறாரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி அது எந்த வகையில் அது நியாயம்னு எங்களுக்கு தெரியல. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ மாமல்லபுரத்தில் மீட்டிங் போட்டிருக்கிறாரு. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறாரு. இப்போ இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாருன்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன்னா கரூர் சம்பவத்துலேயே ரொம்ப உயிரிழப்பெல்லாம் ஆகிருக்குது. இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது எல்லாமே பிளான் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறது. அவர் அரசியலுக்கு வேணால் புதுசு இருக்கலாம், ஆனால் அவருக்கு அரசியல் புதுசு கிடையாது. அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணுறது. அவர் அது ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்களோட அரசியல் விளையாட்டு வேணால் அவருக்கு புதுசாக இருக்கலாம், பட் அதுலேயும் அவர் எப்படியும் நல்லது செய்வார், ஜெயிப்பார். அவ்வளோ. கரூர் சம்பவத்திற்கு பிறகு டிவிகே பொதுக்குழுவில் விஜயின் பேச்சை எப்படி பார்க்கிறீர்கள் என கோவை சூலூரைச் சேர்ந்த மக்கள் அளித்த பதில்களை நாம் பார்த்தோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.